ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேச்சர் தெரப்பி பற்றி பார்க்கலாம். நிறைய வாட்டி சைக்கலாஜிக்கலாக நம்ம கொஞ்சம் சேடாக டிப்ரெஸ்டாக இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு அழுத்தத்தில் நம்ம எந்த வேலையும் நம்மளுக்கு செய்ய பிடிக்கல அப்படிங்கிறது ஃபீல் பண்ணிங்கன்னா நேச்சர் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நேச்சர் தெரப்பினா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம யூஸ்வலாக க்ரீன் ஏரியாஸில் நம்ம போயிட்டு பார்க்குறது, க்ரீன் ஏரியாஸில் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சும்மா வாக்கிங் போகணும் ஒரு கார்டனில் ஒரு பார்க்கில் அப்படிங்கிறதுனாலும் அது க்ரீன் தெரப்பியாக தான் இருக்கும். இல்லை நேச்சர் தெரப்பின்னு சொல்லிக்கலாம், ஈகோ தெரப்பி, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா, சில பேர் கார்டனிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனா கார்டனிங்க்கு அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த புல்வெளியிலேயே சும்மா நடந்து பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனா, நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸை நம்மளோட உடம்புல அது சுரக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஆகிடும். நம்ம சேடாக நம்ம அந்த மாதிரி நேச்சர் தெரப்பிக்காக போயிருப்போம், ஒரு வாக்கிங்காக போயிருப்போம், இல்லை அந்த மாதிரி கார்டனிங்காக போயிருப்போம். பட் வெளியில் வரத்த அந்த தெரப்பி முடிஞ்சு நம்ம வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டுலேருந்து ஒரு மாட்ரேட் இந்த மாதிரி இருக்கிற டிப்ரெஷன் கேசஸ்க்கு கூட நம்ம இந்த மாதிரி நேச்சர் தெரப்பி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த நேச்சர் தெரப்பியில் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு வாக் அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ஒரு கார்டனில் போயிட்டு, இல்லை செடி பூ இந்த மாதிரி எல்லாம் மலர்றது பார்க்கறது, இல்லை நான் சொன்ன மாதிரி கார்டனிங் பண்ணும்போது, ஸோ கார்டனிங் பண்ணி அவங்க ஒரு செடியை நட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான், அந்த செடி பூத்து வெளியில் வரும்போது அதில் பார்க்குற ஒரு சந்தோஷத்தில் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தையே கட்டி பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியாக ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் பீச்சில் எல்லாம் போயிட்டு அந்த மணலில் நடப்பாங்க, இல்லை சும்மாவே அந்த பீச்சில் உட்காந்து அந்த தண்ணி சலசலப்பு காதுக்குள்ள வரும்போது ஒரு மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். சில பேர் சூரிய உதயம் இல்லை சூரிய அஸ்தமம் ரெண்டுமே அது பார்க்கறதுக்காகவே போவாங்க. ஸோ இது எல்லாமே நேச்சரோட நம்ம இணைந்து இருக்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா, ராத்திரி அண்ணாந்து சும்மா ஒரு மொட்டை மாடியில் இருந்தாலுமே அண்ணாந்து பார்த்துட்டு வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில், ஸோ ஸ்டார்ஸ் கேஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஸ்டார்ஸை கவுண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, நம்ம என்ன மனசில் நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்கோ அதுவே நம்மளுக்கு அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டம். ஸோ எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகுது எவ்ரி டே நேச்சரோட நம்ம இணைந்து இருந்தோம் அப்படிங்கிறதுனா, எவ்ரி டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நம்மளுக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இருந்ததுனாலுமே இந்த நேச்சரோட இருக்கும்போது நம்மளுக்கு இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த செல்ஃபோன் அடிக்டா, இல்லை ஒரு கேபின்குள்ள ஒரு இடத்துக்குள்ளேயே இருந்து ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெளியில் போங்க. வெளியில் போனீங்கனாலே நேச்சர் இஸ் ரெடி டு எம்ப்ரேஸ் யூ. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழறதுக்கு இது ஒரு வழியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.